அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னா 517 ட்ரெயினி இன்ஜினியர் போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு வயது வரம்பு 28 வயசு இருக்கிறவங்க வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்இ எம்டெக் முடித்தவங்க 30 வயசு இருக்கிறவங்க வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க. இன்ஜினியரிங்கில் என்னென்ன கேட்டகரியில் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், கடைசியாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டியூரேஷன் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரலாம் ஒர்க்கிங் பீரியடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் இயருக்கு 30,000 பர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. செகண்ட் இயருக்கு 35,000 சேலரி கொடுக்குறாங்க. தேர்ட் இயருக்கு 40,000 பர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/3/2024. இது இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் போஸ்டிங் போடுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டுகளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது. அதர் கேண்டிடேட்டு ஓபிசி கேண்டிடேட்டு அவங்களுக்கு 150 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.